ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய வருடத்தினுடைய இந்த முதல் மாதத்தை கடந்து இந்த 2வது மாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. எனவே இந்த நாளிலே ஆண்டவரை நம்ம துதித்து பாட போகிறோம். அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். எனவே இந்த 2வது மாதத்தினுடைய கால வேளையிலே ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம துதிக்க போகிறோம். கடந்த மாதங்களே கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் நம்ம துதித்து, ஆண்டவரே இந்த கால வேளையில நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் அவரை பாடுவேன் என்று சொல்கிறார். எனவே இந்த நாளிலும் நாமும் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த இரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர், தேவனே உம்மை துதிப்பே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர், தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீ. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பேரே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே
நன்றி செலுத்திடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மட்டுமா எங்களை நடத்தினவர், இனிமேலும் அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரத்தினால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இவ்வளோ நாட்கள் எங்களை நடத்தினீங்க, கடந்த மாதம் ஃபுல்லாக நடத்தினீங்க. இனிமேலும் கர்த்தர் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்தி அருள வேண்டுமாய் நாங்கள் உங்களுடைய பாதத்திலிருந்து அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றி போடுங்க அப்பா. எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும் இயேசுவின் நாமத்தினை எல்லாம் உடைத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து அப்பா ஆசீர்வாதத்தோடு எங்களை நடத்தி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், ஆசீர்வாத வாய்க்காலாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் அப்பா உம்முடைய கரத்தை நீட்டி நீர் எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமங்களில் உம்மை ஆராதிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த 2ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தம் வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறார். இந்த மாதத்திலே நம் தேவனாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக பல சூழ்நிலையிலே நாம் நின்றாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். கடந்த வருடத்தில் எத்தனையோ உபத்திரம், நெருக்கம், போராட்டம், சூழ்நிலை எல்லாம் மாறி இருந்தது. ஆனாலும் கர்த்தர் மாறாதவராக இந்த பாதுகாத்தார். ஆனால் இந்த வருடத்திலே நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி இருந்தால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இதுக்கு ஒரு உதாரணமாக வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை எடுத்துக்கொண்டோம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் கூட இருந்து திங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவனாய் கர்த்தர் அருளி செய்தார். கர்த்தாவே, இந்த நல்ல வசனத்துக்காய் வாக்கு தத்தங்களுக்காக நான் நன்றியோடு சோத்தரிக்கிறோமாப்பா. இந்த வாக்கு தத்தின்படியாய் கர்த்தாவே இந்த மதத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ராஜா பரத்தோடு நாங்கள் உங்களோட வசனத்தை கேட்டு ஆயத்தமாக்கா பேசுவது நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களை இருந்து பேசுவேன்னு சொன்னீரே. இந்த வார்த்தையோடு நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறோம், நாங்கள் கேட்குறோம்ப்பா இயேசுவின் மூலம் பிதாவே. யாபேஸ் தன் சகோதரி பார்க்க கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி அழகாக வேத வசனம் சொல்லுது. ஆனால் அவன் தாய் என்ன துக்கம் அவளுக்கு இருந்தது என்று தெரியவில்லை. அவனை பெற்ற போது இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி தாய் சொல்லுகிறான். ஆனால் அந்த யாபேஸ் எப்படி சகோதரர் எல்லோரையும் பார்த்திலும் கனம் பெற்றவனாய் இருந்தான், அவன் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், எப்படி அவன் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லி பார்த்தோம்னா, அவன் யாபேஸ் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னாக்கா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லை பெரிதாக்கி உம்முடைய கரம் கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தரலாம் என்று வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் கூட இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். இப்போ பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பதாக யாக்கோபு குறித்து பார்க்கும்போது யாக்கோபு எத்தனாக காணப்பட்டான். அவன் எல்லோரையும் தன் தகப்பனாரையும் தன் சகோதரனையும் தகப்பனாரையும் மாமாவை ஏமாற்றி விட்டு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரத்தை கடந்து போனான். கடந்து போகும்போது வெறும் கோலும் கையுமாகத்தான் போனான். ஆனால் திரும்பி கடந்து வரும்போதும் அவன் சொல்கிறான், கர்த்தாவே நீரை நான் ஆசீர்வதித்து நான் திரும்ப கொண்டு வர பண்ணுகிறேன்னா நான் உனக்கு என் கொடுத்த எல்லாவற்றையும் நான் தசம்பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரோடு போராடி ஜெபிக்கிறான். ஆனால் திரும்பி வரும்போது சக்கல ஆசீர்வாதம் 2 பரிவாரங்களோடு திரும்பி கடந்து வருகிறான். திரும்பி கடந்து வரும்போது தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திக்கும்படியாக பார்க்கும்படியாக நல்ல பொருட்களையும் வெகுமதிகளையும் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் அந்த ஏசாவோ நானும் 400 பேரோடு உன்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி அவனோடு பேசும்போது அவன் மிகுந்த பயத்தோடு நடுக்கத்தோடு என்னை கொன்று போட்டு விடுவானோ என்று சொல்லி யாக்கோபு பயந்து அந்த இடத்துல
ஒரு காட்சி சொல்கிறான். தன் முதல் மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர் எல்லாரையும் பொருட்களை முன்னால் அனுப்பிவிட்டு யாப்போக்கு என்ற ஆற்றின் அருகே அவன் நின்று அவன் கண்ணை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அநேக நாட்களில், காலங்களில், ஒரு இரவு மாத்திரம்தான் அவன் போராடி நிற்கிறான். கர்த்தாவே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. நீ என்னை ஆசீர்வதிக்கலைன்னா நம்ம விட போவதே இல்லை என்று சொல்லி அவன் வைராக்கியமாக நிற்கிறான். கர்த்தர் பொழுது விடுகிறது, என்னை விட்டுவிடு என்று சொல்லிடுறான். இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. அப்போ கர்த்தர் கேட்குறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஒரு வார்த்தை சொல்கிறான், நான் எத்தனை காண்பட்டேன், யாக்கோபு எத்தன் என்று சொல்லப்படுகிறான். அப்போ கர்த்தர் இனி நீ யாக்கோபு அல்ல, இனி நீ எத்தனை அல்ல என்று சொல்லி கர்த்தர் அவனை இனி உன் பேர் இனி இஸ்ரவேல் என்று சொல்லப்படும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை. அப்போ அந்த ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இஸ்ரவேல் என்று சொல்லி அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை யாக்கோபு சுதந்திரித்து கொண்டு தன் சகோதரை சந்திக்க புறப்படுகிறான். அப்போ அந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி தான் யாபேஸ் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும், அந்த கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. அப்போ முதலாவது அவன் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம். ஆனால் அது பின்பதாக ஒரு முன்னேற்றமோ, ஒரு ஆசீர்வாதங்களோ, உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, அப்படியே நம்மளுடைய நாட்கள், காலங்கள் கடந்து போய்கிறது. ஆனால் நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டால் அதை மேலும் பெருக பண்ண வேண்டும். அந்த ஆசீர்வாதம் அது ரெட்டிப்பான ஆசீர்வாதமே கடந்து வரும். ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னு சொல்லும்போது வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களெல்லாம் சுதந்திரிச்சிருக்காங்க. அப்போ இவன் பார்க்கும்போது அந்த கர்த்தரை இஸ்ரவேலின் தேவனை கர்த்தனைக்கு கேட்குறான், அந்த ஆசீர்வாதிக்கும் என் எல்லையை பெரிதாக்கணும்னு சொல்லி. அப்போ எல்லையை பெரிதாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளுக்கு அதிகமான அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுட்டே கொண்டு வர வேண்டும். 30, 60, 100 அந்த ஆசீர்வாதத்தை. ஆனால் இவன் தேவ சமூகத்தில் கேட்குற அந்த காரியத்தை கர்த்தர் அவன் கர்த்தர் கொடுக்குறாரு. அவனுக்கு பெரிதாக்கணும்னு சொல்லி கேட்டது மட்டுமல்ல, முன்னாவது சொல்கிறான், அவனுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு காத்தலும் வேண்டிக்கொள்ளுங்க. பாருங்கள், யாபேஸ் 3 காரியத்தை கேட்குறான். முதலாவது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்குறான். 2வது என் எல்லை பெரிதாக்க வேண்டும் என்று கேட்கிறான். 3வது நம்முடைய கரம் கூட இருக்க வேண்டும் சொல்லி. அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். நிறைய ஆசீர்வாதம், நன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, பல சூழ்நிலை நேரம் இல்லாதபடினாலே சத்துரு என்ன பண்ணுறான், அதுக்குள்ளாக நுழைந்து விட்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகத்தக்கதாக பல சூழ்நிலையில் அந்த இடத்துல கொண்டு வரான். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம கூட எப்போது இருக்கும் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பிடித்துக்கொள்வோம். இன்னும் மேலுமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கலாம். அப்போ இவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார் என்று பார்க்கிறான். யாபேசுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய கரம் கூட இருந்து வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினான். அப்போ அருளும் போது அவன் பல அதனால தான் யாபேஸ் சொல்கிறான், சகோதரர் எல்லாரையும் பாட்டில் நாங்கள் மற்ற எல்லா சகோதரி பார்க்கிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் பிடித்து கொண்ட படியினாலே அவன் அந்த ஆசீர்வாதத்தை எல்லையை பெரிதாக்கி அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிச்சான் என்று பார்க்கிறான். அப்போ இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்கும்போது யாபேசை மாத்திரமல்ல, எஸ்ராவினுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய கரம் கூட இருந்த பின்னாலே எஸ்ராவின் கர்த்தர் ஆசீர்வதிச்சார் என்று பார்க்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தோன்னா, இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே தேறின வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் கேட்டவில் எல்லாவற்றையும் ராஜா அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறான். அதுக்கு முன்பதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த எஸ்ரா தேவசம் ராஜா கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான் பார்க்கும்போது, எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22, 23 3 வசனங்கள் நாம் பார்த்தோம்னா, இந்த எஸ்ரா செய்கிறோம் பார்க்கும்போது, அப்போது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்களோட சகல பொருட்களுக்காக சபையான வழியை தேடுகிறதுக்கு நான் அகவான் நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இங்கே பார்க்கும்போது இந்த
எஸ்தராவுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தரை தேடுறான். கர்த்தரை எப்படி தேடுறான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் முதலாவது என்ன பண்ணுறான், முதலாவது தன்னை தாழ்த்துக்கிறான். இவன் யாருன்னு சொன்னால் கற்றுத் தெரிந்த வேத பாரகன் என்று சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது. ஆனால் இவன் முதலாவது கர்த்தரை தன்னை தாழ்த்துகிறான், தனக்காக ஜெபிக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான், சகல பொருட்களுக்காக ஜெபிக்கிறான், சதையான வழியை நடத்துவதற்கு அகவா என்ற நதியில் உபவாசத்தோடு அவன் ஜெபிக்கிறான் என்று பார்க்கிறான். அப்போ இந்த உபவாச ஜபம் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது என்று பார்க்கிறான். அந்த உபவாசம் அவன் ஜெபிக்கிறதுனால அவன் ராஜா கிட்ட போய் ஒரு காரியத்தை கேட்க வேண்டும், ராஜா கிட்ட ஒரு உதவி கேட்க வேண்டும். ஆனால் அவன் ராஜா கிட்ட போய் ஒரு காரியத்தை கேட்க முன்பதாக அவன் ராஜாவிட்ட ஆலோசனை பல காரியங்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது, வழியில் எனக்கு சத்துருவை துணை, எனக்கு விலைக்கு துணை செய்ய முடியாத ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரைவரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிற எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தான். இந்த எஸ்ரா சொல்கிறான், ராஜா கிட்ட போய் ஒரு உதவி கேட்கணும், நன்மை கேட்கணும். ஆனால் அவன் போய் ராஜா கிட்ட என்ன சொல்கிறான்னு சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தரில் வழியில் விளக்கணும், எனக்கு ஒரு காரியம் வேணும். ஆனால் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறாங்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கிறது. யாரெல்லாம் அவரை விட்டு விலகுகிறாங்களோ அவர் மீது கர்த்தருடைய கரம் அவளுக்கு தீமையாக, கோபமும் அவருடைய கோபமும் வல்லமையும் இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்கிறான், ராஜா கிட்ட சொல்கிறான். ஆனால் உடனே ராஜாவுடைய கண்ணில் கிருபை கிடைக்குது. கிருபை கிடைத்தபடினாலே, அந்த உபவாசம் பண்ணி தேவனிடத்தில் அவன் கேட்டபடினாலே ராஜா அந்த விண்ணப்பத்தை கேட்டார். ராஜாவுடைய கண்ணில் கிருபை கிடைச்சிது. ராஜா அவன் என்னென்ன காரியமெல்லாம் கேட்டான் என்று சொல்லி வேதவசம் சொல்லுது. ஆனால் இந்த எஸ்ரா பார்க்கும்போது கற்றுத்தேர்ந்த வேத பாரகனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கற்றுத்தேர்ந்தனுக்கு வேதத்தில் எல்லா வசனங்களையும், நியாயப்பிரமாண வசனங்கள் எல்லாவற்றையும் கற்றுத்தேர்ந்திருந்தான். அவன் படித்திருந்தான். அவன் சகல காரியமாக அவனுக்கு ஆசீர்வாதம் நன்றாக இருந்தது. ஆனால் அந்த எஸ்ரா என்ன செய்கிறான்னு பார்க்கும்போது, தேவ சன்னிதானத்தில் போய் அவன் கேட்குறான், அவன் தாழ்த்தலாம் தன்னை, நான் ஒன்றுமே இல்லைன்னு தாழ்த்தான். தனக்காக ஜெபிக்கிறான், தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான், தன்னுடைய பொருட்களுக்காக ஜெபிக்கிறான், சவையான வேலையை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறான். அப்போ இது கேட்டது எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தபடினாலே அவன் எதெல்லாம் கேட்டானோ அத்தனை காரியமும் ராஜாவினிடத்தில் அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில் நாம் எஸ்ராவை போல, யாபேசை போல தேவ சமூகத்தில் தம்மை தாழ்த்தி அவருடைய ஆசீர்வாதம், இந்த கர்த்தருடைய கரம் இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணணும், சுதந்திரிக்கவே முடியாது. சத்துரு தீமையான காரியங்களை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இழந்து போக செய்வான். ஆனால் கர்த்தருடைய கரம் எப்போது நம்ம கூட இருக்கணும். இந்த கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்றால் நம்ம அனுதினமும் ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். காலை நேரத்தில், மாலை நேரத்தில், மத்தியான நேரத்தில், இந்த 3 வேளையும் ஒரு தீர்மானமாக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். யோபுடைய வாக்கியில் பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் அவன் கூட இருந்தது. ஆனால் அவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, பிசாசு அவனை விட புறப்பட்டு கடந்து போகும்போது அவன் சுற்றி வெளியே எடுத்து அவன் கரம் கூட இருந்து அவனை பாதுகாத்து கொண்டு அவனை தொட முடியல. ஆனால் அவன் என்ன செய்கிறான், தேவ சமூகத்தில், தேவ புத்தர் சன்னிதானத்தில் போய் நின்று அவன் சொல்கிறான், நீ அவனையும் சுற்றி இல்லாமல் வெளியே எடுத்து அவனை காத்து கொண்ட பெண்ணை அவன் தொட முடியலன்னு சொல்லி. ஆனால் அவன் கர்த்தர் உத்தரவு கொடுக்குறாரு. அவன் புறப்பட்டு கடந்து வருகிறான். கடந்து யோபு பல விதங்களை சோதிக்கிறான், பல காரியங்களை இழந்து போகிறான், எல்லா சூழ்நிலையும் மாறுபட்டு கடந்து போகிறது. ஆனாலும் தன் நாவினால் பாவம் செய்யாதபடி காத்து கொண்டான். ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. அவன் நாவினால் எப்போது அவன் தனக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் எல்லா காரியங்களுக்காகவும் ஏதாவது குற்றம் செய்திருப்பாளோ, குறை செய்திருப்பாளோ என்று சொல்லி அவர்களுக்காக என்ன செய்கிறான், அவன் பலி செலுத்தி வேண்டுதல் செய்கிறான் என்று பார்க்கிறான். அப்போ நம்ம அனுதினமும் தேவ சன்னிதானத்திலே நம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது அவருடைய கரம் நம்ம கூட இருக்கும் என்று சொல்லி நிச்சயமாக சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. இன்றைக்கு நம்மளோட புதிய வருடத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை.
ஒவ்வொரு நாளும் தேவசமத்தில் காத்திருந்து அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. தாவீதோடு வாக்கியில் பார்க்கும்போது அந்த சந்தி மத்தியானம் 3 வேளையும் தேவசமத்தில் காத்திருந்தான், துதித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே 119ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு நாளிலே அவன் 7 தரம் தேவனை துதித்தான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாக்கிலே எத்தனை மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம், எத்தனை நேரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எத்தனை மணிக்கணக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். அப்படி காத்திருக்கும்போது நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் எப்போது நம்ம கூட இருக்கும். கர்த்தர் நம்ம கூட இருக்கும் என்றால் வருதான ஆபத்துகள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் கரம் தான் தமிழ் பிள்ளைகளை பாதுகாக்க வல்லமையாக இருக்கிறது. ஆனால் அப்படின்னாலே இன்றைய நாட்களில் கூட இந்த புதிய வருடத்தில் கூட இந்த 2ஆம் மாதத்தில் நம்ம ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய கரம் எப்போது எங்கள் கூட இருக்கணும்ப்பா, எங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, எங்களை எல்லை விரிவாக்குறது மட்டுமல்லப்பா, உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு திங்க துக்கப்படுத்தாமல் இப்படி காத்தலும் என்று நம்ம கேட்கும்போது கேட்ட காரியத்தை நிச்சயமாக அவருக்கு நமக்கு தந்தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளில் கூட அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நம் தேவசமத்தில் காத்திருப்போம், ஜெயிப்பிப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வாழ்க்கை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கப்பா. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, நான் இந்த முதல்ல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்கப்பா. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகப்பனே நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க முடியாத ஒவ்வொரு நாளும் அப்பா அந்த சந்தி மத்தியான வேளையிலும் எனக்கு நேரங்களெல்லாம் தேவசமத்தில் காத்திருந்து எதைத்தை வாசித்து தியானித்து அதை ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அல்லவா. அந்த நேரத்தில் சூழ்நிலையை மாற்றித்தாங்கப்பா. சூழ்நிலையை கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தகுந்த பலனே தாங்க, சரியத்தை வேண்டிய ஆரோக்கியம் பலனே தாங்கப்பா. கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துரு எவ்வளோ காரியங்களை கொண்டு வந்தாங்க, அதை மேற்கொள்ளத்தக்கதாக பலன் தாங்க. நம்முடைய கரம் எங்களோடு கொடுந்து எங்களை காத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி அவங்களுடைய பிள்ளை யாரெல்லாம் தேடுறாங்களோ, யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்களோ, அப்படி எல்லாவரையும்ப்பா இந்த நம்முடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க தகப்பனே, இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே.